எட்டின் சுகம் வெல்லும் விரல், எட்டின் சுகம் சொல்லும் குரல், எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே, எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. நம்ம மட்டும் தான் இருக்கும், நம்மளும் கிளம்ப வேண்டியதான். கிளம்பலாமா? மாப்பிள்ள ரெடினா நம்மளும் கிளம்ப வேண்டியதான். இனியா என்ன பண்றான் பாத்தியா? வெட்டிட்டாலுங்க ரொம்ப நேரமா ஆள காணுமே. அவனும் இனியா கூட தானே இருக்கான். ரெண்டு பேரும் அங்க ரூம்ல தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் மாப்பிள்ள மாதிரி ஜம்ப்னு கிளம்பி இருக்காங்க. நம்ம மண்டபத்துக்கு போக வேண்டிய வேலை ஒண்ணுதான் பாக்கி. நம்ம எப்ப கூப்பிடுவோம் எப்ப ஓடி வரலாம் தான் வெயிட்டிங்ல இருக்காங்க. அது சரிதான். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? கிளம்ப வேண்டியதான். எல்லாரும் ரெடி தானே? அண்ணி எல்லாரும் ரெடியா தானே இருக்கீங்க? மாலு அஞ்சலி எங்க? எல்லாரும் ரெடியா தானே இருக்கீங்க? கிளம்பலாம்ல? ஆமா ஆண்டி, நாங்களாம் ரெடியா தான் இருக்கோம். கிளம்ப வேண்டியதான். ஆமா வேதா, நாங்களாம் ரெடியா தான் இருக்கோம். போலாம். போலான்னு சொல்லிட்டு மச நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போங்க, அங்க தட்டெல்லாம் வச்சிருக்கல, அதெல்லாம் எடுத்துட்டு போய் வண்டியில வைங்க. வண்டியில வச்சா கிளம்ப வேண்டியதான். இப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி? நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செய்யணும். போங்க, எல்லா தட்டையும் எடுத்துட்டு போயிட்டு வண்டியில வைங்க, நம்ம கிளம்பலாம். என்ன வேதா, நாங்க எதுக்கு எடுத்துட்டு போய் வைக்கணும்? அதான் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொன்னா அவங்க எடுத்துட்டு போய் வைக்க போறாங்க. ஒண்ணுக்கு 10 வேலைக்காரங்க கிட்ட இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வைக்க போறாங்க. இதை நாங்க தான் செய்யணுமா என்ன? சர்வெண்ட் எல்லாம் வேலை செய்யறதுக்கு இந்த அவங்க வீட்டு விசேஷமா என்ன? விசேஷ நாள்ல கூட நம்ம இறங்கி செய்யலனா அப்புறம் நம்மளாம் எதுக்கு ஃபங்க்ஷன் நடத்தணும்? அதுக்கு இல்ல வேதா. நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். சொல்லிட்டேனா, போய் அந்த தட்டெல்லாம் எடுத்து போயிட்டு வண்டியில வைங்க, கிளம்பணும். முகூர்த்த நேரத்துக்குள்ளார மண்டபத்துக்கு போகணும். கோ. மலு, உனக்கு தெரியாதுன்னா சொல்லணுமா என்ன? போ, அஞ்சலி கூட குட்டிக்கா எல்லா தட்டையும் எடுத்து அழகா அரேஞ்ச் பண்ணி வைங்க. அப்பதான் மண்டபத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு நீட்டா அழகா இருக்கும். போங்க. ஓகே ஆண்டி, இது போறேன் ஆண்டி. மம்மி வாங்க போவோம். மாலு 1 மினிட். என்னடா வேதாண்டி வீட்டுக்கு போயிட்டோம், அதனால வேதாண்டி இப்படி நம்மளை ட்ரீட் பண்றாங்கன்னு நினைச்சு தப்பா எடுத்துக்காத. இங்க இல்ல, நாங்களே உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் நம்ம வேலைகளை நம்ம தான் எடுத்து போட்டு செய்யணும். அப்பதான் அந்த ஃபங்க்ஷனுக்கே ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கும். ஓகே? இது உங்க மம்மி உனக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. as ஆண்டியா நான் உனக்கு சொல்லி தரேன். ஓகே? ஓகே ஆண்டி. வெரி குட் பேபி. ஓகே, யூ கேன் கோ. அனி, மாலு புரிஞ்சுக்கிட்டா, நீங்க போங்க. சரி வேதா. மாலுமா வா. சரிங்க மம்மி. வேதா, அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட வேண்டியதானே, நம்மளே பாத்துக்க போறோம். இல்ல எதுக்கு அவங்கள வேற கூப்பிட்டுட்டு? அவங்க முகம் வாடி பண்ணதை பாத்தியா? ஓமையால் சின்ன பசங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நம்ம தானே எடுத்து சொல்லணும். அண்ணியை பத்தி நமக்கே தெரியும்ல, அண்ணி கண்டிப்பா நல்லது கெட்டது எடுத்து சொல்ல மாட்டாங்க. அவங்க செய்யறதான் இவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க செய்யறது எல்லாமே நல்லது இல்லைன்னு நமக்கு தெரியும். பட் மாலுக்கும் அஞ்சலிக்கும் தெரியாதுல்ல. ஒரு அத்தையா நம்ம தானே எடுத்து சொல்லணும். பரவாயில்ல, மாலுக்கு என் மேல கோவமே இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு அத்தையா நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்கேன். வா நம்ம போவோம் ஓமையால். என் வேதாவை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, என் ஒருத்தியை தவிர. என் வேதா எப்ப எப்படி இருப்பான்னு இந்த உமையாளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிதானே வேதா? அப்புறம் என் உமையாளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும்ல. சரி, குருஜி சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கலாம். நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். கண்ணு கருத்தமா கவனிச்சுக்கணும். எந்த இடத்துலயும் எந்த தப்பும் நடக்காத அளவுக்கு பாத்துக்கணும். இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். உமையால், உனக்கு எந்த பயமும் இல்லைல்ல? எனக்கு எதுக்கு பயம்? என் கூட இருக்கிறது ஏன் வேதவல்லி. வேதவல்லி கூட இருக்கும்போது எனக்கு எதுக்கு பயம்? கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும். அதான் வேதா என் கூட இருக்கால, அது போதும் உமையால். உன் நம்பிக்கை என்னைக்கும் வீண் போகாது. இந்த வேதவழி நிச்சயதார்த்தத்தை மட்டும் இல்ல, கல்யாணத்தையும் நீ ஆசைப்பட்ட மாதிரி சிறப்பா நடத்தி கொடுத்துட்டு தான் இங்க இருந்து கிளம்புவேன். சரியா? எனக்கு தெரியும் வேதவழி, நீ அவ்வளவு சீக்கிரம் வாக்கு கொடுக்க மாட்டேன். அப்படி வாக்கு கொடுத்துட்டா அதை செய்யாம விட மாட்டேன். எனக்கு என் வேதவழி மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த கல்யாணமும் சரி, இந்த நிச்சயதார்த்தமும் சரி, நான் நினைச்சு பார்க்காததை விட ஒரு படி மேல சிறப்பா நடத்தி கொடுப்பேன். கண்டிப்பா உமையால், உன் நம்பிக்கை வீண் போகாது. சரி வா, நேரம் ஆகுது, கிளம்புவோமா? கிளம்புவோமா? அம்மா, என்னமா நடக்குறீங்க? நம்ம என்னமா வீட்டு சர்வன் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. நீயும் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்க. பாத்தியா மாலு, இதுதான் உங்க அம்மாக்கு காலங்காலமா இங்க நடந்துட்டு இருக்கு. உங்க அம்மாவும் இந்த சொத்துக்கு ஒரு ஈக்குவலான ஆளுதான். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நான் இவங்களை விட தள்ளி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சது வேற யாரும் இல்ல, உங்க அப்பா தான். என்ன சொல்றீங்க? ஆமா மாலு, ஆரம்பத்துல இருந்தே தங்கச்சிங்க தங்கச்சிங்கன்னு உங்க அப்பா எல்லாமே தங்கச்சிங்களுக்காக விட்டு கொடுத்துட்டாரு. இப்போ சொத்தும் பாத்தீங்கன்னா மொத்தமா உங்க அத்தைங்க பேர்ல தான் இருக்கு. உங்க அப்பாக்கு ஏதோ போனா போட்டோன்னு பிச்சை போடுற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவும் உங்களை படிக்க வைக்க உங்களை ஆளாக்கன்னு இப்ப எல்லாமே எங்க கிட்ட இருந்து போயிடுச்சு. இப்ப எங்க கிட்ட எதுவும் இல்லைல்ல, அதான் நம்மள எப்படி ட்ரீட் பண்ண முடியுமோ அப்படி கேவலமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் மம்மி உனக்கு அப்பதான் சொல்லிட்டு இருக்கேன், நீயும் சரி அஞ்சலியும் சரி இந்த வீட்டுக்கு மருமகவங்களா வரணும். நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு மருமகவங்களா வந்து இந்த வீட்டை ஆட்சி செய்யணும். இவளுங்க 2 பேர் இருந்த இடத்துல நீயும் அஞ்சலியும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப சொல்லு மாலு, மம்மி ஆசை தப்பா என்ன?
உங்க டாடி எப்பவுமே என் ஆசை தப்பு, நான் பேராசை பிடிச்சவன் சொல்லிட்டு இருக்காரு. இதுவா பேராசை? நீ சொல்லு மாலு. அம்மா, என்னம்மா உங்க இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க? அப்பா எதுவும் கேட்க மாட்டாரா? உங்க அப்பா கேட்டுட்டா மழைதான் வந்துடும். அத சொன்ன நீ. உங்க அப்பா தங்கச்சின்னு தங்கச்சிங்களுக்காக தான் சொத்து முதற்கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு ஓட்டாண்டே நின்னுட்டு இருக்காரு. அவளுங்க என்னடானா நமக்கு ஏதோ பிச்சை போடுற மாதிரி போட்டுட்டு இருக்காளுங்க கொஞ்சம் கொஞ்சமா. அம்மா கவலைப்படாதம்மா, உன் ஆசை பேராசெல்லாம் கிடையாது. உன்னோட ஆசை நியாயமான ஆசை. இந்த அளவுக்கு இன்சல்ட் ஆயிட்டே நீனு. அந்த இன்சல்ட்டா நாங்க வந்து நம்ம தொடச்சு விடணும். நீ கவலைப்படாத. நானும் அஞ்சலியும் தான் இந்த வீட்டு மருமகள்லாம் வருவோம். இந்த வீட்டை ஆள்றது நானும் அஞ்சலியும் தான் இருப்போம். வேத ஆண்டி உமையால் ஆண்டி இருந்த இடத்துல இந்த அஞ்சலியும் மாலினியும் தான் இருப்போம். அப்படி சொல்லு மாலு. என் பொண்ணு என் கூட இருக்கிற வரைக்கும் இந்த அம்மா நினைச்சதை கண்டிப்பா சாதிக்க முடியும். அதான் சொல்லிட்டேனேம்மா. நீ நினைச்சது நியாயமான ஆசை. கண்டிப்பா உன் ஆசை நிறைவேறமா. இந்த மாலினி கண்டிப்பா நிறைவேற்றுவாமா. நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்காங்களா? இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போறாங்க பாருங்கம்மா. இங்க இருந்து சந்தோஷமா போறவங்க வீடு திரும்பும் போது சந்தோஷமா திரும்ப மாட்டாங்க. ஐயோ நிச்சயதார்த்தம் நின்று போச்சு, அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு மண்டைய பேச்சுக்கிட்டு தான் வருவாங்க. வெரி குட் மாலு. அம்மா என்ன பிளான் பண்ணிருக்கோம்? இதை பத்தி எல்லாம் நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். பிளான சொன்னா சரியா வராது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பண்றேன். நீங்க அமைதியா இருங்க. வீடு ஆண்டியும் உமையல் ஆண்டியும் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் இப்போதைக்கு தாயாட்டி கேட்டுப்போம். இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்க போறதில்ல. மாலினியை மீறி இந்த நிச்சயதார்த்தம் நடக்குமா? நடக்க விட மாட்டோமா? சரி மாலு, வா எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க, நம்மளும் போவோம். மாலு கண்டிப்பா நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவல? கண்டிப்பா நின்னுடமா, கவலைப்படாதீங்க, வாங்க. Richie darling, what is this, Dagana? You're looking so handsome, Dagana. Mommy, please don't lie, Mommy. Seriously, are you telling? Richie darling, மம்மி எனக்கு நான் விஷயத்தை போய் சொல்லியிருக்கேன். உண்மையாவே இது என் வெற்றி டார்லிங் தானே? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வேஸ்ட் சட்டையில என் வெற்றி கண்ணாவா? ஒச்சோ, அவ்வளவு அழகா இருக்க கண்ணா, செம்ம ஹேண்ட்ஸமா இருக்க கண்ணா. Mommy, உண்மையால மதம் எடுத்து கொடுத்தாங்க. நீ இன்னைக்கு வேஸ்ட் சட்டை கட்டியே ஆகணும்னுட்டு. அதான் கட்டி பார்த்தேன்னா கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி நல்லா இருந்த மாதிரி தான் இருந்ததா. அதான் மம்மி கிட்ட காட்டலாமேன்னு வந்தேன். மம்மி சீரியஸாவே நல்லா இருக்கா? சீரியஸ்லி ஐ அம் டெல்லிங் த கண்ணா, யூ ஆர் லுக்கிங் சோ ஹேண்ட்ஸம். இன்னைக்கு இனியா மாப்பிளையா இல்ல நீ மாப்பிளையான்னு எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுனா பாத்துக்கே. நீ மாப்பிளைங்களா? உண்மையாவே ரெண்டு பேரும் மாப்பிளை கணக்கால இருக்கீங்க. வேதா சொன்ன மாதிரி இன்னைக்கு இனியாக்கு நிச்சயதார்த்தமா இல்ல உனக்கு நிச்சயதார்த்தமானு தெரியல. வெற்றி, உனக்கும் ஒரு பொண்ணு கிடைச்சா சேர்த்து பிடிச்சி உன் நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கே முடிச்சிடலாம் போல இருக்கு. ஆமா வெற்றி டார்லிங், என்ன மாமா சொல்ற மாதிரி உனக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாமா? மம்மி ஏன் மம்மி ஒரு வேஸ்ட் சட்டை கட்டினா உடனே நிச்சயதார்த்தம் முடிச்சு கல்யாணம் முடிச்சிருவீங்களா? அட போங்க மம்மி, இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த காஸ்டியூமே போட்டிருக்க மாட்டேனே. நான் வேணா இப்ப சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டுமா? வேடா, ஏன் எல்லாரும் வெற்றி கண்ணா வைக்கணும் பண்றீங்க? எவ்வளவு அழகா இருக்கா கண்ணா. அதெல்லாம் நீ எதுவும் பண்ணாத, எதுவும் சேஞ்ச் பண்ணாத. அம்மா எவ்வளவு ஆசையா எடுத்து கொடுத்துருக்கேன், நீ இதோட தான் இருக்கணும். இன்னைக்கு முழுக்க நீ இப்படிதான் இருக்கணும். ரொம்ப அழகா இருக்கா கண்ணா. வேதம்மாக்கும் உனக்கு அவளுக்கு பிடிச்சிருக்கேன். ஆனா சும்மா உனக்கு கிண்டல் பண்றா. வெற்றி டார்லிங், டோன்ட் வரி கண்ணா. உனக்கும் எனக்கும் பிடிச்ச பொண்ணா பார்த்துதான் இந்த மம்மி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஓகே, டோன்ட் வரி கண்ணா. ஆமாமா, என் மனசுக்கு பிடிச்சவனா உங்களுக்கும் பிடிக்கணும். உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்களே அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். உங்களோட முழு சம்மதத்தோட தான் நான் அவ கழுத்துல தாலி கட்டணும். மம்மி வீடுதான் டைம் ஆகுதுமா, பொண்ணு வீட்டுக்காரங்க ஆந்தி வேலை இருக்காங்களாமா, மாப்பிள்ளைங்க அங்கதான் இருக்காங்க. நம்ம சீக்கிரம் கிளம்புவோமா? ஆமாண்ணா, ரொம்ப டைம் ஆயிடுச்சுதான், கிளம்புவோம். இனியா என்ன ஏதோ பேசாம அமைதியா இருக்கேன். ஐயோ ஓகே வேதாமா, நானும் நல்லா தான் இருக்கேன். நீங்க எதுவும் சொல்ல வேணாம், நான் அமைதியா தானே இருக்கேன், விட்டுங்களேன். சரிடா கண்ணா, சரி சரி வாங்க வாங்க கிளம்புவோம். பொண்ணு வீட்டுக்காரங்க வேறு வந்துட்டு இருக்காங்களாமா, சீக்கிரம் போவோமா? நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் ஆகுது. சரி வாங்க அண்ணா கிளம்புவோண்ணா. சரி வாங்கம்மா, நான் வண்டி ஸ்டார்ட் பண்றேன், கிளம்பலாம். அண்ணி மாலு அஞ்சலிலாம் எங்க? அவங்க ஆல்ரெடி வண்டியில தான் இருக்காங்க. வாங்க நம்ம கிளம்புவோம். ஓகேண்ணா. உண்மையா கிளம்பலாமா? ஆமா வேதா கிளம்ப. என்னக்கா இவ்வளவு பெரிய மண்டபமா இருக்கு? மண்டபத்தை பார்த்ததுமே தலை கிருகிருன்னு சுத்துதேக்கா. அட என்ன கங்கா, வேதம்மா உமையால்மா வீடுனா அவ்வளவு லேசில் நினைச்சிட்டியா? இந்த ஊர்லயே இருக்கத்துல பெரிய மண்டபம் இதுதான். அதோட இதையே பேசி முடிச்சுட்டாங்க பாத்துக்க. அவங்க இருக்கிற வசதிக்கு சொந்தமா மண்டபமே கட்டலாம். என்னக்கா அமைதியா இருக்க? பாத்தியா
மண்டபமே எவ்வளவு பெருசா இருக்கு. நான் இந்த மண்டபம் வாசல்ல கூட மிதிச்சது கிடையாது. ஸ்கூலுக்கு போறதுக்கும் சரி காலேஜ் போறதுக்கும் சரி இந்த வழிதான் போயிருக்கேன், இந்த வழிதான் வந்திருக்கேன். இதெல்லாம் தூர நின்னு வேடிக்கை பார்த்தவன். ஆனா இன்னைக்கு இந்த மண்டபத்துக்குள்ளார என் அக்காவுக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்கு தெரியுமா. ஆனா நீ என்னடா நிச்சயதார்த்தம் வேணா கல்யாணம் வேணான்னு பயந்துட்டு கிடக்குற. ஓம கோட்டா இப்ப பாரு எல்லாத்துக்கும் பயந்துட்டே கிடக்குறேன். இடத்துல மட்டும் நான் இருந்தேன்னு வச்சுக்கேன், எப்படா கல்யாணம் முடியும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஆனா நீ இருக்கி அப்படி அப்படி சொல்லாத. நீ எல்லா இடத்துலயும் உன்னை நீ மாட்டிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்ப. ஆனா நான் அப்படி இல்லல்ல, உனக்கு தெரியும்ல. எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படி ஏதோ இப்போ பெரியம்மா அம்மா நீ எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு பெருசா பயம் தெரியல. ஆனா இந்த இடத்துல நீங்க யாருமே இல்லாம நான் மட்டும் தனியா இருந்தா நான் இங்க இருக்கவே மாட்டேன் தெரியும்ல. இல்லைன்னா அழுதுவேன், உனக்கு தெரியாதா? ஐயோ அக்கா அக்கா இதுக்கெல்லாம் எவனும் அழுவானா? இதெல்லாம் ரசிச்சு வாழ கத்துக்கணும்க்கா. அதை விட்டுட்டு அழுவலாமா பயந்து பயந்து மூஞ்ச பாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இனியன் மாமா என்ன சொன்னாரு? சமாதானமாகி நீ எப்படியோ நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்ட? அது அது ஒண்ணு சொல்லல. நீ நிச்சயத்துக்கு வான்னு சொன்னாரு, அதான் வந்த. ஓமா பட்டான் எனக்கு காது குத்த பாக்குற பத்தியா? எனக்கு ஆல்ரெடி காதல குத்திட்டாங்க. நிச்சயத்துக்கு வான்னு சொன்னோடனே இந்த அம்மா அப்படியே வந்துட்டாங்களாமா. இதை நாங்க நம்பணுமாமா. என்ன மாமா ரொமான்டிக்கா 4 வார்த்தை பேசியிருப்பாரு, உடனே மேடம் மயங்கிட்டீங்க. அந்த மயக்கத்திலேயே அப்படியே வந்துட்டீங்க அப்படிதானே? எப்படி கண்டுபிடிச்ச? மச பிடிக்கிற நாய் மூஞ்ச பத்தா தெரியாது, முகத்துல எழுதி ஒட்டி இருக்கேன். ஆமா உமக்கட்டா நீ எப்ப இருந்து இப்படியான? ஏதோ உன்னை மாமா இப்படி மாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். இது கூட நல்லாதான் இருக்கு. சரி சரி இதையே கண்டினியூ பண்ணுங்க. போடி தப்பு தப்பா பேசாத. அவர்தான் தப்பு தப்பா பேசுறாரு, நீ அதுக்கு மேல பேசுற. என்னது மாமா தப்பு தப்பா பேசுறாரா? அக்கா இன்ட்ரெஸ்டா இருக்கேன். என்ன தப்பு தப்பா பேசுறாரு? எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்தாச்சுல, நிச்சயதார்த்த மோதிரம் உன் கையில தானே இருக்கு. எதுவும் விட்டுட்டுலாம் வந்துடல. அப்புறம் நம்ம எதையாவது விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்க, உண்மையாலக்கா கூட நம்மள போன போட்டுன்னு விட்டுருவாங்க. ஆனா வேதாமா இருக்காங்க பாரு, அவ்வளவுதான் நம்மள பார்வையால எரிச்சிருவாங்க பாத்துக்க. ஐயோ அதான் தெரியுமேக்கா, நான் எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்துட்டேன்க்கா, எதையும் விட்டுட்டு வரல. எல்லாமே இதோ நீ கையில வச்சுக்க பத்தி இந்த கட்டை பையன் இதெல்லாம் முக்கியமான பொருள்லாம் இருக்கு. இந்த பையன் மட்டும் கொஞ்சம் கையிலே வச்சுக்கோக்கா, எங்கேயும் வச்சிடாத. நீ நீ எங்கேயாவது கொடுக்குற மாதிரி இருந்தா என்கிட்ட கொடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். நான் எங்கேயாவது போற மாதிரி இருந்தா நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன் சரியா? ஆமா கங்கா, வேதாமாவும் உண்மையாலக்காவும் அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, நீ காது கொடுத்து கேட்டியா? நிச்சயதார்த்தத்துலயும் கல்யாணத்துலயும் எந்த குளறுபடியும் வந்துடக்கூடாது, நம்ம சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நல்லபடியா இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும். மற்ற பிரச்சனை எது வந்தாலும் அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சரியா? அது எப்படிக்கா, நம்ம சைட்ல என்னக்கா பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் எதுவும் வராதுக்கா, அவங்க சைட்ல எதுவும் வராதுதான், நல்லபடியா நடக்கும்க்கா. பாப்போம், ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு நடத்துவோம், எல்லாமே நல்லபடியாவே நடக்கும்க்கா. சரிம்மா இப்படியே நம்ம மண்டபத்து வாசல்ல நின்று பேசிட்டு இருந்தா நேரம் தான் போகும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்களாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. மாப்பிள்ளை வந்ததும் நம்ம ஆர்த்தி எடுக்கணும் தெரியும்ல. சரிவா இதெல்லாம் கொண்டு போய் ரூம்ல வச்சுட்டு இவளுங்க ரூம்ல விட்டுட்டு போய் ஆர்த்தி ரெடி பண்ணுவோம் வா. ஆமாக்கா நான் அதை மறந்துட்டேன்க்கா, வாங்க வாங்க முதல்ல இவங்களை கூட்டிட்டு போய் ரூம்ல விட்டுட்டு இந்த பையன் இவளுங்க கிட்ட கொடுத்துட்டு ஆர்த்தி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க தான். வாங்கக்கா. பாரு எங்க வந்தாலும் கதை பேசிட்டு இருக்காங்க. அடியா அபி, ஏ அபி என்னதாம்மா உன் பிரச்சனை? எப்ப பாரு என்ன திட்டணும்னு கண்ணு கட்டின்னு அலையிறியாமா நீனு? சும்மா தானே உன் பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன், அபி அப்படின்னு கட்டிட்டு இருக்கேன். என்ன வேணும்? அப்படி என்ன தாண்டி நீ உங்க அக்கா கிட்ட கதை பேசிட்டு கிடப்ப? ஐயோ கடவுளே, இந்த இன்னும் ஒரு நாள்ல கல்யாணம் ஆகி போக போறேன். அப்புறம் நீ என்ன பண்ண போற? நானும் கல்யாணம் ஆகி அவ வீட்டுக்கே போயிடுவேன். ஆமாமா உன்ன மருமகளை கூப்பிடணும்னா வேதம்மா வாசல்லையே ஆர்த்தி தட்டோட காத்துட்டு இருக்காங்களாமா. யார் இவன் கிறுக்கு பிடிச்சவன்? மாடி மா சும்மா சும்மா என்ன இப்படி சொல்லாதம்மா. நான் இன்னும் சவால் விட ஆரம்பிக்கல, நான் மட்டும் சவால் விட ஆரம்பிச்சேன் நீ சொன்னாலும் சொல்லனாலும் எனக்காக ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வேதாண்டி எனக்காக வாசல்ல ஆர்த்தி தட்டோடு காத்துட்டு இருக்க நாள் வந்துருமா பாத்துக்கோ. இங்க மண்டபத்தை கூட்டுறதுக்கு விளக்கு மரம் வச்சிருப்பாங்களா, அது கொஞ்சம் எடுத்துட்டு வா. அம்மா நம்ம ரூமுக்கு போனேன்னு சொன்னியம்மா, நம்ம போலாமா? கட்டப்பை நீயே வச்சுட்டு இருக்க பாரு, வெயிட்டா இருக்குல்ல, குடு நான் தூக்கிட்டு வரேன். அதுக்கு தானே என்ன கூட வச்சிருக்கேன், குடுமா. அப்படி இங்க பாரு, அம்மா சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. இப்ப பாரு விளையாட்டு பிள்ளையா இருக்கிற மாதிரி விளையாட்டு தனத்தோட இருந்துடக்கூடாது சொல்லிட்டேன், புரியுதா? இந்த கட்டப்பையில தான் நிச்சயதார்த்தத்துக்கான மோதிரம், அப்புறம் நிச்சய பத்திரிக்கை வாசிக்கிறது எல்லாமே இதுல இருக்கு. இது வேதமா என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. இதை நீ என்ன பண்ணு, பத்திரமா வச்சுக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. நானும் சித்தியும் போயிட்டு மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி எடுக்கணும். நாங்க போய் ஆர்த்தி எடுத்து அவங்களை கூப்பிடுறோம். நீங்க 2 பேரும் ரூம்குள்ளேயே இருக்கணும். இந்த கட்டப்பையை வேற எங்கேயும் வச்சிடக்கூடாது சரியா? இதை நீ கையில வச்சுக்க. பியூட்டி பார்லர்ல இருந்து ஆள் வராங்களாமா,
இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்காக்கு மேக்கப்லாம் பண்ணி விடுவாங்க. சரியா? இம்மா அவ்வளவுதானே. அக்காவையும் நான் பாத்துக்கிறேன், இந்த கட்டப்பையும் நான் பாத்துக்கிறேன். இந்த ரெண்டுத்துக்கு எந்த பாதிப்பும் வராம நான் பத்திரமா பாத்துக்கிறேம்மா. என் கையில கொடுத்துட்டு போயிட்டு நீ மாப்பிளைக்கு ஆரத்தி எடு. போமா போ. இங்க பாடி மறுபடியும் சொல்றேன், விளையாட்டு கண்ணத்துல எதையும் விட்டுறக்கூடாது சொல்லிட்டேன். உங்ககிட்ட பொறுப்பா கொடுத்துட்டு போறேன். நீதான் பொறுப்பா எல்லாத்தையும் பாத்துக்கணும். இந்த நிச்சயதார்த்தத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு வேதம்மா அத்தனை தடவை சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட இதை கொடுத்துட்டு போறேன், பொறுப்பா பாத்துக்க. சரியா? ஐயோம்மா கட்ட போய்தானம்மா, அதை பாத்துக்க மாட்டேனா? கொடுத்துட்டு போமா. வளன்னு பேசிக்கிட்டு கொடுத்துட்டு நீ கிளம்பு. இப்ப இப்படி முரடி ஏதாவது பிரச்சனை வரணும் அப்ப இருக்கு உனக்கு. விளக்காம பிய பிய உன்னை ஓட ஓட வரட்டி அடிக்கலாம். வாங்க 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 உண்மையாலக்கா. வாங்க வேதம்மா. அப்படிங்களா? வாங்க வாங்க வாங்கண்ணே. அட இன்னும் என்ன கௌரி உண்மையாலக்கா வேதம்மா நீட்டு வாங்க தம்பதிங்களான்னு கூப்பிடுங்க. வாய் நிறைய வாங்க தம்பதிங்களான்னு கூப்பிடுங்க. நிச்சயம் வரைக்கும் வந்தாச்சு. இனி அடுத்து என்ன கல்யாணம் தானே. இன்னமும் உண்மையாலக்கா வேதம்மான்னு வாய் நிறைய சம்பந்திங்களான்னு கூப்பிடுங்க. இல்லக்கா எப்பவுமே நீங்க எங்களுக்கு உண்மையாலக்கா தான். சம்பந்தி மாதிரிலாம் நாங்க கூப்பிட்டு இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம். இதுதான் நல்லா இருக்கு. சரி சரி நேரம் ஆகுது. மாப்பிளைக்கு அரசு சுத்தி போடுங்க. இதோ இதை இப்போ சுத்தி போட்டுற வேதாமா. என்னத்தா பெரியத்தா, என்ன உங்க மாப்பிளைக்கு மட்டும் தான் ஆரத்தி எடுப்பீங்களோ? இந்த மாப்பிளைக்கு ஆரத்தி எடுக்க மாட்டீங்களோ? அப்படின்னா இல்ல சின்ன மாப்பிள்ள, உங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டா போகுது. நீங்களும் பக்கத்துல நில்லுங்க. நீங்களும் கல்யாண மாப்பிள்ள கணக்கா தான் இருக்கீங்க. உங்க ரெண்டு பேரும் இப்படி பாக்க உங்களுக்கு கண்ணே பட்டம் போல இருக்கு. நில்லுங்க, சேர்த்து எடுத்துருவோம். ஐயோ அத்தை, நான் சும்மா தான் கேட்டேன். நீ சொன்னாலும் உனக்கு சேர்த்து தானே எடுக்கணும். இப்ப நீ தானே மாப்பிள்ள தோணு. சேர்த்து எடுங்க. அதுக்கு என்னமா எடுத்துட்டா போகுது. வாங்கம்மா உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள. கௌரி என் மருமக எங்க இருக்காங்க? உள்ள ஏதோ பியூட்டி பார்லர்ல இருந்து மேக்கப்க்கு வந்திருக்காங்களாமே. அதான் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அவளும் அபியும் உள்ளதான் இருக்காங்க. அண்ணா என்ன உன் ஆள் ரூம்ல தான் இருக்காமா, போய் விசிட்ட போட்டுறியா? ஆமாண்டா, இன்னும் நிச்சயதார்த்தத்துக்கு 1 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள அவளை பார்த்து பேசணும். ஏற்கனவே அவன் பயந்து போயிருக்கானாமா. நிச்சயம் வேணா கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கானாமா. மறுபடியும் ஏதாவது கோளாறு கொடுத்துட போறாடா. அதுக்குள்ள அவளை பார்த்து நான் பேசணும். ஏதாவது ஏற்பாடு பண்றான் ப்ளீஸ்டா வெற்றி. ஐயோ என்னண்ணா புது ட்விஸ்டா இருக்கு. மறுபடியும் கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணிட்டாலாம். இதை ஏற்று சொல்லவே இல்லையே. அவங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் கிளம்ப மாட்டேன், என்னால அம்மா அப்பாவெல்லாம் வீட்டுக்கு போக முடியாது, எனக்கு இந்த கல்யாணமும் வேணாம், இந்த நிச்சயதார்த்தமும் வேணான்னு அடம் பிடிச்சி அழுதுட்டு இருந்தாலாமா. அப்படிதான் எனக்கு போன் போட்டு கொடுத்து, மாமா நீங்க தான் அவளை எப்படியாவது சமாளிக்கணும், சமாளிச்சு அவளை மண்டபத்துக்கு வர வைங்க மாமான்னு சொன்னோம். அப்புறம் அப்படி இப்படி பேசி சமாளிச்சு ஒரு வழியா மண்டபம் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன். அவ எந்த சமயத்துல வேணாலும் வேணாம்னு சொல்லுவாளாம். ஏதாவது பண்ணுடா, நான் அவளை பார்த்து பேசணும். அவ வேணானே சொல்லக்கூடாது. அதுக்கு நான் அவளை நேரா பார்த்து பேசணும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுடா வெற்றி. ரைட்டு, அப்போ ஏதோ கோளாறு இருக்கு அப்படிதானே? சரிண்ணா நீ கவலைப்படாதான், ஏதாவது ஏற்பாடு பண்றேன், வெயிட் பண்ணு. ஏதாவது பண்ணுவோம். நல்ல தம்பி தான் நீதான். தேங்க்ஸ் தம்பி. அண்ணா இதெல்லாம் நான் செய்யறேன்னா நீயும் ஃபியூச்சர்ல எனக்கு செய்யற மாதிரி இருக்கும், பாத்துக்க. ஆட பாவி, அதான பார்த்தேன். என்னடா வாண்டெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றானேன்னு பார்த்தேன். டேய் வேதம்மா மனசுல வச்சுக்கோடா. அதை வச்சுக்கிட்டீங்கன்னா நீ லவ்ன்ற பக்கமே போக மாட்டேடா. அண்ணா மம்மி எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ல, உங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் வேணும்னு கேளுங்க, இந்த வெற்றி கண்டிப்பா பண்ணி தரேன். ஆனா ஃபியூச்சர்ல நீங்க நிறைய பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களாண்ணா? புரியுதா? நீ ஏதோ பெரிய ட்ராக்க போயிட்டு இருக்கேன்னு தெரியுது. டேய் எனக்கு அப்பப்போ டவுட் வந்துட்டு தான் இருக்கு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி சொல்லுறான், நான் எல்லாத்துக்கும் தயாராக்கிறேன். செல்ல அண்ணா நீங்க தான் நல்ல அண்ணா. சீக்கிரமே விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். ரைட்டு, நீ விஷயத்த சொல்ல வேண்டியதே இல்லை, எனக்கு இப்பவே பாதி புரிஞ்சிருச்சு. மீதி பாதி புரியறதுக்குள்ள எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு தெரியல. டேய் இது வந்தாலும் என் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுடா. எனக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டோம், அப்புறம் எது வந்தாலும் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லு. அண்ணா ஆனா நீங்க ரொம்ப கேடினா, கவலைப்படாதீங்க, உங்க கல்யாணத்துக்குலாம் எந்த பாதிப்பும் வராது. அதுக்கு இந்த வெற்றி கேரண்டி. இந்த வெற்றி என்ன கேரண்டி? அத வேத மம்மியே சொல்லிட்டாங்களே, உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு. மம்மி வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு என்னைக்கு பொய்யாகாது, உங்களுக்கு தெரியும்ல. டோன்ட் வரினா, உங்க கல்யாணம் சூப்பரா நடக்கும். அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். நல்லபடியா கல்யாணம் நடக்கும்.
நான் அவகாலத்துல நல்லபடியா தாலி கட்டணும்டா. ஓகே வச்சுக்கலாம். இனி என்ன கூட்டிட்டு ரூமுக்கு போங்க. இன்னும் 1 ஹவர்ல நாங்க கூப்பிடுவோம். நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடுறோம். நீ இனியாவை கூட்டிட்டு வா. இனியா நீ நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ஓகேவா? ஓகேம்மா. சரிங்க மம்மி, நான் அண்ணாவை கூட்டிட்டு ரூமுக்கு போறேன். ஆமாடா கண்ணா, இனியா கூடவே இருக்கணும், சரியா? அதுக்கு என்ன மம்மி, கூடவே தானே இருந்துட்டா போகுது. ஓகே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கரெக்டா இருக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லையே. அதான் வேறம்மா, நீங்களே ஆள் வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களே. நாங்க இங்க வந்து எதுவுமே பண்ணல, சும்மா தான் நின்றுட்டு இருக்கோம். நீங்களே எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க. இனி முகூர்த்த நேரம் வந்ததும் மாப்பிள்ளைய பொண்ணையும் நிக்க வச்சு நிச்சய பத்திரிக்கை வாசிச்சு வேண்டியதான். அதுல என்ன இருக்கு? அதான் எல்லாமே பார்த்துட்டு ஆள் இருக்காங்கல்ல. அப்புறம் நீங்க வேற கஷ்டப்படணுமா என்ன? அதெல்லாம் எந்த கஷ்டமும் வேண்டாம். அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எதுவும் மிஸ் பண்ணிடல. அப்புறம் அந்த டைம்ல வந்து இது மிஸ் ஆயிடுச்சு அது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடக்கூடாது, பாத்துக்கோங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல வேதம்மா, எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோம். நிச்சயதார்த்தம் மோதிரம் முதற்கொண்டு எல்லாமே கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டோம். எதையும் நாங்க மிஸ் பண்ணல. ஓகே, நம்ம நிச்சயதார்த்தம் எந்த டைம்ல குறிச்சோமோ அந்த டைமுக்கு இந்த நிச்சயதார்த்தம் சிறப்பா நடக்கணும். இதுல எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஓகே, கண்டிப்பா வேதாமா, இதுல எந்த மாறுதலும் இருக்காதுமா. உங்க சைடு எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். நடத்துவேன், நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்திடுவேன். வேதா, நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? நீ கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்திடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு வேதா. அந்த நம்பிக்கை என்ன காப்பாற்றணும்ல, கண்டிப்பா காப்பாற்றுவேன். உண்மையா? சரி, பொண்ணு சீக்கிரம் ரெடி ஆனதும் ஸ்டேஜ் கூட்டிட்டு வாங்க. நாங்களும் போயிட்டு மாப்பிள்ள ரெடி ஆயிட்டானு பார்த்து அவனையும் கூட்டிட்டு வந்துடும். சரிங்களா? சரிங்க வேதாமா, அப்படியே செஞ்சிடலாம்.